ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆக கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆக கல்யாணத்தில் ஐஸ்வர்யாவுக்கு எதையோ கலந்து கொடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி ஒரு வழியாக கலந்து கொடுப்பாங்க கொண்டு போனால் அந்த பொண்ணு இந்த ஜூஸ் பிடிக்காதுன்றச்சு. கடைசியில் பெற்ற தாய் கையாலே கொடுத்துட்டாங்களே. கொடுத்தாலும் ஒன்றாகாதுன்னு நமக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு தான் கன்சிவாகவே இல்லையே. கன்சிவாக இல்லாத பிள்ளைக்கு போய் எப்படிப்பா கரு கலையும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுவும் சரி தான். அதுவும் எத்தனாவது மாதத்தில் கொடுக்குறாங்க கொண்டு போய் பாருங்கள். அந்த பொண்ணுக்கு இன்னும் விட்டா 10 நாளில் டெலிவரி ஆகிட மாட்டுக்கு. அந்தளவுக்கு வயிறு பெருசாக வச்சிருக்கு. இந்த டைமில் கொண்டு போய் கொடுக்குறியேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொடுத்து அதுக்கப்புறம் ஒன்றாகலே இவ சரியான கல் குண்டுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இது சாப்பிட்டாலும் செரிச்சிருங்கிறாங்க. இதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டு நல்ல மருந்தை கொடுக்கணும். நீ எத்தனை மருந்து கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒன்றாகாதுங்கிறது யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா மகா ஒரு மாதிரி ஏன் உன் மேலே கடுகடுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யாவோட அம்மா கோடீஸ்வரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு எப்படியோ சமாளிச்சிட்டாங்க அவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சூர்யாவுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணுறப்ப அப்படியே கடுப்பாய் கத்துவார்னு நினச்சா அவர் அப்படியே சாஃப்டாக பேசுகிறாரு. என்னடா நடக்குது இங்கே? சாஃப்டாக பேசுனது மட்டும் இல்லைங்க, நம்ம மகாவோட மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டின்னர் கூப்பிட்டு போகிறோம்னா இந்த விஷயத்த சொன்னோன்னே நம்ம மகாவுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்படியே ஜாலியாக ரூமில் டான்ஸ் ஆட கோடீஸ்வரி இதை பார்க்க ஹாப்பியாக இருமான்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது சகுனி சித்திரம் வந்து சைடில் ஒட்டு கேட்டுருச்சு. சைடில் ஒட்டு கேட்கறதெல்லாம் ஒரு வேலையாக வச்சுருக்கேமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒட்டு கேட்டு இந்தம்மா பார்த்த வேலை இருக்கே, குடும்பத்தையே போய் கிளப்பிடுறேன், நீ எப்படி தனியாக போவேன்னு சொல்லிட்டு குடும்பத்தையே எல்லாத்தையும் சூர்யா கிளம்ப சொன்னான். டின்னருக்குன்னு கிளப்பி விட்டுருச்சு. உடனே காண்டாயிடுச்சுங்க நமக்கு சூர்யாவுக்கு. சூர்யா வந்து உள்ளே நிற்கும் போது எல்லாரும் கிளம்புறோன்னு கிளம்பி நிற்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.